பாருக்கும் கமர்தீனுக்கும் இன்றைக்கி சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. 2 பேரும் திருப்பி ரகசியமாக பேசிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரில் உள்ள ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு கரை காமிச்சு அவர் கேட்குறாரு, இது எப்படி, இது பார்த்தியா அப்படின்னோடனே நான் அப்போதையே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்வதி வந்துட்டு சொல்கிறாங்க, ஏதோ வந்து இப்போ கமர்தீன் காதில் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் கேட்குறாரு, திரும்ப கேட்க ஒரு மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்ருக்கும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ரகசியமாக சவுண்டு ரொம்ப குறைச்சி சொல்கிறாங்க. சவுண்டு ரொம்ப குறைச்சி சொன்ன உடனே இப்போ கமர்தீன் சொல்கிறாரு, ஹே, மைக்கில் நல்லா கேட்கும், பயங்கரமாக கேட்கும், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நல்லா சவுண்டாக கேட்கும், மொத்தத்தில் உன்னால் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்கவே முடியல, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குதுன்னு சொல்கிற அப்படி தானே, அந்த இடம் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில் ஒரு பூங்காற்று மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே மொத்தத்தில் 10x தான்டா இருக்கும், அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே கமர்தீனும் வந்து அது எல்லாருக்கும் அப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. மொத்தத்தில் ஏதோ ஒரு டென்ஷன், 2 பேரும் ரகசியமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.